Hi friends, எல்லோருக்கும் என்னோட தமிழ் வணக்கம். நான் உங்கள் தீபிகா ஞானராஜ். இது நம்ம TechPonnu சேனல். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது பெல் பட்டனை ஒரே ஒரு தடவை கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் 3 விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிவ்அவேயோட ரிசல்ட் எப்போன்னு சொல்ல போகிறேன். செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக லான்ச் ஆன ஐஃபோனோட அன்பாக்சிங்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர 28th லான்ச் ஆக போகிற Oppo A33 இந்த ஃபோனோட அன்பாக்சிங்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கிவ்அவேயோட ரிசல்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம கிவ்அவேயில் யார் பார்ட்டிசிபேட் பண்ணலையோ வர வெனஸ்டேக்குள்ளே பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கண்டிப்பாக கிவ்அவேயோட வின்னர் யாருன்றதை நான் பார்க்கலாம். அடுத்தது நம்ம ஐஃபோன் 12ஓட அன்பாக்சிங்கை தான் பார்க்க போகிறோம். வீடியோட ஸ்டார்டிங்கில் நான் வந்து ஐஃபோன் 12ஓட அன்பாக்சிங் பார்க்க போகலான்னு இழுத்துருப்பேன். அது நிறைய பேர் நோட் பண்ணியிருப்பீங்க. அது ஏன் அப்படி இழுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் என் ஹஸ்பண்ட் கிட்ட ஐஃபோன் 12 வாங்குப்பா அப்படின்னு சொன்னேன். வாங்கினீங்கன்னா எப்படியாவது அன்பாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவர் வந்து எனக்கு ஒரு மீம்ஸ் அனுப்பிச்சிருந்தார். அந்த மீம்ஸை பார்த்துட்டு வாங்க, செம்ம காமெடியாக இருக்கும். கொடுத்துட்டு இவர் கண்ணை குருடாக்கினுட்டார். ஆக்சிடென்ட்ல எனக்கு ஒரு கிட்னி போயிடுதோ. இவருக்கு தெரியாமலேயே கண் எடுக்கும் போது இவர் கிட்னியையும் எடுக்க சொல்லிட்டோம். ஐயோ, ஒரு கிட்னி சட்னியா சார்? இவர் மோதுல என் கால் எலும்பு அப்படியே கட்டாய் போச்சு. அவர் கால்ல இருந்து எலும்பு எடுத்து எனக்கு வச்சு இவருக்கு சரவணா ஸ்டோர்ஸ்ல இருந்து எவர் சில்லர் ராடு வாங்கி வச்சிருக்கோம். மாப்பிள காலை காட்டுங்க. அந்த மீம்ஸை பார்த்தீங்களா, செம்ம காமெடியாக இருந்துச்சுல. என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டேன், ஏன்ப்பா இந்த மீம்ஸை எனக்கு அமிச்சு அப்படின்னு கேட்டேன். அதுக்கு வந்து என் ஹஸ்பண்ட் வந்து வேர்ல்டுலேயே இந்தியாவில் தான் இந்த ஐஃபோன் 12 மாடல்ஸ் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லி, இந்த ஃபோனை வாங்கணுன்னா ஒரு கண்ணையும் ஒரு கிட்னியும் விற்கணும் அப்படின்னு சொன்னார். சரி, மனுஷன் கண்ணு இல்லாமல் பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குமே, அதனால் வேண்டாம்னு சொல்லிவிட்டு அன்பாக்சிங் வேணாம்னு சொல்லிவிட்டு அதுக்கு பதிலாக நம்ம வந்து வர 28th லான்ச் ஆகிற Oppo A33யோட அன்பாக்சிங்கை தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். இப்போ வாங்க அன்பாக்சிங்கை பார்க்கலாம். இந்த ஃபோனை தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். Oppo A33 இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா வர 28th தான் லான்ச் ஆக போகுது. அதுக்கு முன்னாடியே நம்ம கையில் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸ் மேலே என்னென்ன இருக்குதுன்னு உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். மேலே பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க. இது என்ன கலர்னால் அவங்க பின்னாடி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, நான் சொல்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா Oppo A33 கொடுத்துருக்காங்க. இங்கே 3GB ரேம் கொடுத்துருக்காங்க, 32GB வந்து ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து பார்த்திங்கன்னா Oppo ICC அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படியே பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா 90Hz பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 18W ஃபாஸ்ட் சார்ஜர், 5000 mAh பேட்ரி அண்ட் ஆல் ட்ரிபிள் கேமரா கொடுத்துருக்காங்க. சர் வேல்யூ பார்த்திங்கன்னா 1.110 0.864 கொடுத்துருக்காங்க. இதோட கலர் வந்து பார்த்திங்கன்னா மின்ட் க்ரீம் கலரில் இருக்குன்னு போட்டிருக்காங்க. இதோட எம்ஆர்பி பார்த்திங்கன்னா 12,990 rupeesன்னு கொடுத்துருக்காங்க. பட் இதோட வேல்யூ வந்து வர 28th வந்து கொடுப்பாங்க. சரி, இப்போது வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். இதோட எம்ஆர்பி பார்த்திங்கன்னா 12,990 rupees. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க 28th தான் அஃபிஷியலாக சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஃபோன் கொடுத்துருக்காங்க.
நம்ம இதை அப்புறமா பார்க்கலாம். ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவர் ஒன்று கொடுத்துருக்காங்க, புக்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டைப் சி கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. வேறு எதுவும் இல்லை, ஹெட்செட் கொடுக்கல. சரி, ஓகே. இப்போ நம்ம ஃபோனை பார்க்கலாம். ஃபோன் கவருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி பாக்ஸில் நான் படித்தேன்ல அதே தான் கொடுத்துருக்காங்க. இது கலரை தான் நான் பார்க்கணுன்ட்ருக்கேன். சரி, இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கலர் நல்லா இருக்குது, நல்லா லைட் க்ரீன் மாதிரி இருக்குது. பின்னாடி ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க, மின்ட் க்ரீம் கலர். இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க கீழே அவங்க லோகோன்னு கொடுத்துருக்காங்க, ஃபிங்கர் பிரிண்ட் பின்னாடி கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் இருக்குது. மேலே டாப்பில் வந்து எதுவுமே கொடுக்கல. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து சிம் ஸ்லாட் இருக்குது. கீழே வந்து வால்யூம் பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. அடுத்து ப்ரைமரி மைக் இருக்குது, டைப் சி போர்ட் இருக்குது, ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா 3 கேமரா கொடுத்துருக்காங்க, ஃப்ளாஷ் லைட் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா AI ட்ரிபிள் கேமரா செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைமரி கேமரா வந்து பார்த்திங்கன்னா 32 மெகா பிக்சல். நெக்ஸ்ட் இருக்க கேமரா வந்து பார்த்திங்கன்னா 2 மெகா பிக்சல். அடுத்து லாஸ்ட் இருக்க கேமரா வந்து பார்த்திங்கன்னா அதுவும் 2 மெகா பிக்சல். இந்த கார்னரில் வந்து செல்ஃபி கேமரா, ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. அது எத்தனை பார்த்திங்கன்னா 8 மெகா பிக்சலில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் இந்த கலர் தான் நல்லா இருக்குது. இன்னும் கொஞ்சம் டார்க் க்ரீன் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இது க்ரீனும் ஒயிட்டும் லைட்டாக கலந்துற மாதிரி இருக்குது. சரி, ஓகே. இப்போ நம்ம ஃபோனை வந்து ஃபஸ்ட் டைம் பூட் அப் பண்ணிடலாம். மீன்வைல் இந்த ஸ்மார்ட் ஃபோனை அன்பாக்ஸ் பண்ண கொடுத்தது ஹைஃபை மொபைல் சிட்டி பென்னகரம். யாருக்காச்சும் ஃபோன் வாங்குகிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா நம்ம சேனலோட ப்ரொமோ கோட், அதாவது TechPonnu Hi5, இந்த ப்ரொமோ கோடை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபோன் வாங்கினீங்கன்னா ஃபோனுக்கு 5% டிஸ்கவுண்ட்டும், ஃபோனோட வாங்குகிற அக்சசரிஸ்க்கு 40% டிஸ்கவுண்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கடையோட அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். நம்ம ப்ரொமோ கோடும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஃபோனை இப்போ நம்ம செட்டப் கொடுத்தாச்சு. இந்த ஃபோன் பார்த்திங்கன்னா ஆக்டோகோர் ப்ராசஸரில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, ஓகே. இந்த ஃபோனில் சில ஃபோட்டோஸ் எல்லாம் நான் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுங்கள். ஸ்லிம்மாலாம் இல்லைங்க, கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது, பட் டீசெண்டாக இருக்குது. உங்ககிட்ட ஒரு ஹாட் நியூஸ் வந்து ஷேர் பண்ணணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் 2019 ஆன்லைன் ஷாப்பிங்கோட டோட்டல் சேல்ஸ் வேல்யூ பார்த்திங்கன்னா 38,000 crores வந்து சேல்ஸ் ஆகிருக்கு. இந்த வருஷம் 2020 இந்த 5 days ஃபெஸ்டிவல் ஆஃபர்னு ஆன்லைனில் வந்து விட்டுருந்தாங்க. அதோட டோட்டல் சேல்ஸ் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 22,000 crores வந்து சேல்ஸ் ஆகிருக்கு. இந்த விஷயத்தை தாங்க உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம TechPonnu சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோருக்கும் என்னோட தமிழ் வணக்கம்.